ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான சாதத்தில் சூப்பரான அல்வா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு நான் சாதம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் மையாக அரைச்சி எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறேன். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாம் இல்லை திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இதில் அரைச்ச சாதத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் 2 நிமிஷத்துக்கு. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் ரெட் கலரோ ஆரஞ்சு கலரோ ஏதோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் உப்பு சேர்க்குறேன். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது மாதிரி சுருண்டு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு இந்த அல்வா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.